வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து எடுத்த வீடியோஸ் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு ஆசை. பட் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. எப்படின்னா ரொம்ப நேரம் பேசணும், என்னத்தை பேசுகிறதுனே தெரியல. ரொம்ப நேரம் ஜவ்வு மாதிரி இழுத்தேன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் போர் அடிச்சிடும். நம்ம ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கோம். பட் இது வந்து என்னுடைய செகண்ட் சேனல். முதல் சேனல் பார்த்திங்கன்னா குக்கிங் சேனல். அதில் வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் ரேகா ஸ்பைசி கிச்சனுன்னு செக் பண்ணிங்கனாலே தெரியும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ஒரு 55,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. தட் இஸ் நாட் வெரி பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இன்னுமே நான் அச்சீவே பண்ணுவேன். பட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் மேலேயே இருந்திருக்கணும். சில பல பர்சனல் இஷ்யூஸால் நான் வந்து 1 இயராக அப்படி இப்படின்னு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 55Kல தான் நிற்கிறேன். பட் சில பேருக்கு எல்லா விஷயமும் இருக்கும் இல்லையா, பர்சனல் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு நாள் இப்படி தான் என் ஹஸ்பண்ட் என் கூட எப்போவுமே துணைக்கு வரணும். எங்கே போனாலுமே, கடைக்கு போனாலும் சரி, டிமார்ட் போனாலும் சரி. ஏன்னா இந்த பசங்களை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பயப்படாதுங்க. நீங்கள்லாம் என்னுடைய ஸ்டேஜில் இந்த இந்த 6 வயசில் 10 வயசில் குழந்தைங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியும். வீடு தலைகீழ இருக்கும் லீவு வந்தாலே. அந்த மாதிரி என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் என் ஹஸ்பண்டால் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பார்த்தா பயம் கொஞ்சம். மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் மாட்டாங்க, பட் மிரட்டுவாங்க. அப்படியே ஒரு நாள் இப்படி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது கேன்டீனில் சமோசா மட்டும் சாப்பிட்டுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஷாப் பார்த்தேன். நிறைய பொம்மை வச்சுருந்தாங்களா. போகும்போதே ஒரு கண்ணை வச்சுட்டு போனேன், இங்கே விசிட் பண்ணணும், எதை வச்சு வண்டி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் யானை வாங்கணும் அப்படின்னு சொன்னேன்ல. பாருங்க எவ்வளோ பெரிய யானை இருக்குது, வாங்கலாமா அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் யானை பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு. இல்லைப்பா பெருசாக தான் இருக்குது அப்படின்னு. பட் சரியாச்சு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்புறமா யானையை வாங்கிட்டு வந்துட்டோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைடில் பார்கிங்கே பண்ண மாட்டாங்க. எவ்வளோ இருந்தாலுமே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களே கஷ்டப்படுறாங்க, நம்மளும் என்ன கம்மியாக கேட்குறத வேணாம் அப்படின்னு சொல்லி 2 யானையோடைய ப்ரைஸ் 1000க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே காதலர் தினம், ஐ மீன் வேலண்டைன்ஸ் டே. என்னுடைய வேலண்டைன்ஸ் டே எப்படி இருந்தது நான் உங்ககிட்ட ஆஹா ஓஹோன்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள். இன்றைக்கி சாட்டர்டே என் ஹஸ்பண்ட் காலையிலே குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டார். இந்த பசங்க வந்து அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த யானையை வெளியே வைக்கணும்னு. ஆக்சுவலாக அது வாங்கிட்டு வந்தது. நான் டெம்ப்ரவரியாக சாமி கதவுக்கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன். இந்த நலங்கு மாவு அரைச்சி ரொம்ப நாளாச்சு, இது வந்து ஜலிக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கி காலையில் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த பச்சை பயிரோடைய இந்த தோல் கொரப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் இருந்தது. அது எல்லாமே எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்கின்னில் தேய்க்கும் போது நல்லாவே ரேஷஸ் ஆகிடும். அதனாலேயே இதெல்லாமே எடுத்துட்டு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி ஸ்கூலில் வந்து பிடிஏ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே நான் தான் அட்டென்ட் பண்ணுவேன். அட்டென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரவே ஒரு 12:30லேருந்து 1 o'clock ஆகிடுச்சு. அங்கேவே ஒரு மத்தியானம் கழிச்சிட்டேன்னா வேலண்டைன்ஸ் டே. சரி நெக்ஸ்ட்டு ஆஃப் டே, இன்னும் ஒரு அரை நாள் இருக்குது, என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த பலாக்கா மரத்தில் பலாப்பழம் ஒன்று இருந்தது. அதையும் நல்லா அணில் பார்த்திங்கன்னா குத்தி வச்சுருக்கு. அணில் கொத்துச்சா இல்லை எலி கொத்துச்சா எனக்கு தெரியாது. பட் எல்லாமே கொத்தி வச்சுருந்தது. சரி வீட்டுக்கு வந்தோடனே இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எவ்வளோ தலைவலி இருக்கும்னா, ஏன் தான் இதுங்களுக்கெல்லாம் சண்டே லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தோணும். அவ்வளோ மெயின்டைன் பண்ணுவேன், அவ்வளோ கலீஜ் பண்ணுவாங்க. இந்த 6 வயசு 10 வயசில் குழந்தைங்க இருக்கிற மம்மிஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா வீட்டையே தலைகீழ ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்தோடனே எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலை தான் முதல்ல பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஓசிடி இருக்கிறதுனால க்ளீனாக இருக்கணும், இல்லைன்னா அது இன்னும் மண்டையை பிச்சுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இருந்தால் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சு அப்புறமா துணி வாஷிங் போடு. ஏன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சண்டே சிவராத்திரி. நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணலைன்னா நாளைக்கு உட்காந்து சிவராத்திரி அன்றைக்கி க்ளீன் பண்ண முடியாது. அதனால இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணணும். வீடெல்லாம் மாப் போட்டு பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். முடித்த உடனே ஒரு பார்சல் ஒன்று ரிசீவ் ஆயிருந்தது. நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த டாய்ஸ் வாங்குகிற வேலை எங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் இது வாங்கின உடனே அங்கே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா அது நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கசகசா இல்லாத இருக்குது, நீட்டாகவே இருக்குது.
சில டைமெல்லாம் நான் என்ன ஆர்டர் போட்டேன்னு எனக்கே மறந்துடும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா பாப்பா வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறா இல்லையா, அதனால் அவளுக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது, நான் வைக்கிற மாதிரி இருக்குது. பட் இதோடைய பேக்கிங் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஒரு மீன் வலை மாதிரி இருந்தது. அதில் வந்து நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கிளிப்பு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஹேர் பென் எல்லாம் குத்துறதுக்கு பாப்பா ஹேர் எல்லாம் தாங்காது. அதனால் சும்மா ஒரு லாங் கிளிப்பு ஒன்று அட்டாச் பண்ணிட்டோன்னா அது நல்லாயிருக்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 230 ருப்பீஸாக என்னவோ இருந்தது. நல்லாவே இருந்தது குவாலிட்டி. வேலையெல்லாம் அன்றைக்கி முடிக்கவே நைட்டு 9:30 கிட்ட ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு நான் வேலை செய்கிறேன் வாங்குன்னு பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு. உங்கள் வீட்டில் இப்படி தானா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.